ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்ட்டான ஒரு புலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த புலாவை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த புலாவை கூட தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்கை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புலாவு கூட நல்லா தொட்டுக்கிறதுக்கு இந்த எக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் ரெசிபி. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த புலாவை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த புலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புலாவ் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சுட்டு தான் நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். அந்த டைம் வரைக்கும் இது ஊறுனா கரெக்டாக இருக்கும். குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 கிராம்பு சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 துண்டு அளவு பட்டை சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய வச்சலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நல்லா ஸ்லைஸாக தான் இதில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 3/4 ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய டம்ளரில் நீங்கள் அரிசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து இது போல் ஓரளவு கொஞ்சம் மீடியம் சைஸாகவே நம்ம கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல நம்ம ஒவ்வொரு மசாலா பொருட்களை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கி வரட்டும். தக்காளியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா நீர்த்தன்மையெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல தான் நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். சுருளை வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு நம்ம தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவ் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மல்லித்தூள் போட்டு வதக்கி விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகத்தூள் விட்டுக்கலாம். ஜீரகத்தூள் வந்து இன்னும் கூட நீங்கள் கம்மியாக விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கலன்னு இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக விட்டுட்டு நல்லா எண்ணெயில் இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமேல ஒரு சின்ன 1/2 கப் அளவு வந்து நம்ம வந்து தயிர் நல்லா கெட்டியான ஒரு தயிர் விட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவு மல்லித்தலையும் ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த புலாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கு காரத்துக்கு. அதனால் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட வேண்டாம், கீரையும் நம்ம போட வேண்டாம், முழுசாகவே சேர்த்துக்கலாம். அந்த காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து 2 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். நல்லா அதில் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் அளவு வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசியை வந்து நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு தான் நம்ம அந்த இது புலாவ் வந்து நம்ம தாளிச்சிருக்கோம். அதனால் அந்த ஊறி இருக்க டைம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இப்போ அரிசி என்ன பண்ணலாம், சுத்தமாக தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வடிச்சிட்டு இதில் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக கலந்து விடக்கூடாது. லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுலாம். அதாவது வந்து மசாலாவோட அரிசியில் ஈவனாகிற அளவுக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுலாம். நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா தண்ணி உடனே சுண்டி வந்துடும். லைட்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சுண்டுற மாதிரி இருக்கும். அப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் உடனே எடுத்துடலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து நல்லா பொழுன்னு கிடைக்கணும் அப்படின்னா இந்த இது டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வந்துச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோல் ஆகிருச்சு. அரிசி பாருங்கள் கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் நல்லா பொழுன்னு புலாவு நல்லா கிடச்சிருக்கு. நம்ம கிளறின சாதம், புலாவ் இது மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா சாதத்தை வந்து அடிக்கடி நம்ம கரண்டியில் போட்டு சும்மா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சாதம் வந்து உடஞ்சி தான் போகும். நம்ம புலாவெலாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஓரங்களை ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் எடுக்கும்போது கூட நல்லா பொறுமையாக நிதானமாக எடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு சாதம் அரிசி கூட நமக்கு உடஞ்சி போகாமல் நல்லா நீளமாக நமக்கு புலாவ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டான ஒரு புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. எக் மசாலா பண்ணுறதை நான் வீடியோவை ஷூட் பண்ணலை அதனால் டேரெக்டாக நான் உங்களுக்கு அப்படியே நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எக் மசாலாவோட வச்சு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.